சொல்லல சார். ஒரு 10,000 பார்த்துருக்கோம். எல்லாராலையும் என்ன கேட்டது ஒரு 10 லட்சம் எடுத்துக்கலாம், 20 லட்சம் எடுத்துக்கலாம், அப்புறம் பார்ப்போம், இப்படிதான் பேசுறாங்க. அப்போ நாங்கள் ஒரு 15,000 பார்த்து ஒரு நல்ல மனசுக்கு எதுவுமே பண்ண முடியாது போல அப்படி இப்படின்னு இருக்கும்போது ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்த ஒரு விவசாயி அவர் பொம்மை சாமிட்டு உங்கள் துணைச்சல் வரல இன்னைக்கு அவர் சொன்னார், சங்கத்தை ஆரம்பிப்போம் தம்பி, சங்கத்தில் இருக்க பவர் உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னப்ப அப்போ எங்களுக்கு கையில் காசு கிடையாது, ஸ்டேஷன்லேயே வந்து மணி மேலையும் கேஸு ஏமலையும் கேஸு, அதுலேயும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. என் குழந்தையோட செயினையும் மணியனோட குழந்தையோட பிராஸ்லெட்டையும் கொண்டு போய் அடகு வச்சு ஒரு 45,000 கொண்டு போய் தான் தேனி மாவட்ட நியோமேக்ஸ் குறித்தாளர்கள் பாதுகாப்பு நலச்சங்கம் சங்கத்தை ஆரம்பித்தோம். இதான் உண்மை. அந்த சங்கத்தை ஆரம்பிச்சுட்டு எங்கள் கூட மக்கள் படையை தான் சேர்த்தோம். எல்லாருமே ஏன்னா எங்களை கூட நம்பி போட்டவங்க எல்லாரும் எங்களை பற்றி தெரியும். எல்லாருமே கூட ஒன்று சேர்ந்தாங்க. எல்லாரையும் சேர்த்து எந்த ஆராய்ச்சி எங்களை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அவன் வீட்டில் உட்கார்ந்தோம். அவன் வீட்டில் உட்காந்து எங்கள் படத்துக்கு பதில் சொல்கிறான்னு கேட்டோம். அன்னைக்கு இந்த காவல்துறை எதுவுமே நம்மளால எதுவும் பண்ணணும்னா நம்ம சங்க பஞ்சம் மக்கள் படை இருந்துச்சு. அந்த மக்கள் படையை வச்சு ஆர்கேஜா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துல முற்றுகை போராட்டம் அது எல்லாமே நீங்க வாய்ஸ் ஆஃப் லா இல்ல பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க கை தூக்குங்க, மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஆமா, தேங்க்யூ. அப்போ இவ்வளவு போராட்டங்களை பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது எங்களால் மேல் மனதோட தொடர்பு கொள்ள முடிஞ்சிச்சு. அப்போ கீழே இருந்து மேலே வரணும் எவ்வளவு பிரச்சனைகளை பேசி நிற்போம் பாருங்க. இதுல எங்க வீட்டு பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. போட்டோஸ் எடுத்து பேஸ்புக்ல அசிசியமா போட்டு எல்லாம் பண்ணாங்க. அதையும் தாண்டி தான் இந்த இடத்துல நிற்கிறோம். அதே மாதிரி வீட்டு பெரியவங்க பாதிக்கப்பட்டாங்க, எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. கொலை வழக்கு வந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் நாங்களே எடுத்தோம். அப்புறம் எங்க எல்லாருமே ஒன்று சேர ஆரம்பிச்சு முத்துக்குமாரனோட கேள்வி எல்லாமே ஒன்று சேர்ந்தா இந்த சங்க இவ்வளவு வந்து நிற்குது. இதை ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, தங்கம் செய்யாதே சங்கம் செய்ய சொல்லுவாங்க. மக்கள் படை தான் எப்பயுமே ஜெயிக்கும். நீங்க தனித்தனியா வீட்டுல உட்கார்ந்துருந்தீங்கன்னா இங்க ஒரு லீடர் வந்து உட்கார்ந்துட்டு உங்க வீட்டுல வந்து மாட்டுவோம். அதே நீங்க வந்து மாட்ட முடியுமா? இந்த கூட்டத்தில் வந்து பேச முடியுமா? இத்தனை பேரும் அவங்க கேள்வி கேட்கணும் பயம் வரும். அப்ப நீ வந்து தனித்தனியா இருந்தீங்கன்னா எதுவுமே சாதிக்க முடியாது. நீங்க எல்லாருமே ஒண்ணுதான். அதே மாதிரி எங்களோட ரோஷன்கான் சார் மாமா, ரோஷன்கான் மாமா வந்து எப்போ பேசுற மாப்பிள்ள இந்த மாதிரி பண்ணுவாரு. அவர் வந்து சார் கொஞ்சம் மரியாதை பண்றாரு. அவரோட என் பேர் ரோஷன்கான். நான் சென்ட்ரல் எக்ஸைஸ் கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டியில் வந்து கண்காணிப்பாளராக இருந்து, அதாவது சூப்பரண்டாக இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகி அந்த ரிட்டையர்ட் பண்ண மத்தையும் நியோமேக்ஸில் போட்டு ஏமாடி ஒரு பாமாடி. இப்போ அந்த நகரத்தை நம்ம விரும்பப்படுவதற்காக அவர் மிகப்பெரிய அட்வொகேட். அவருக்கு மதுரையில் ஒரு ஆஃபீஸு, கோயம்புத்தூரில் ஒரு ஆஃபீஸு, சென்னையில் ஒரு ஆஃபீஸு, கோயம்புத்தூர் ஆஃபீஸ் அத்தனை இருந்தோம். நமக்காக இத்தனை பேர் முதலீட்டாளர்கள் ஏமாந்து கொண்டிருக்காங்களேங்கிறதுக்காக அவர் இறங்கி வந்து நமக்கு வந்து வேலை செய்வார். அவர் நம்மளால வந்து பாராட்டாம இருக்கணும். அவர் தான் நமக்கு முடிவு தரப்போறார். அவருடைய ஆலோசனை தான் நம்ம இந்த இளைஞர்களையும் நம்மளும் நம்ம வந்து செய்யறோம். எல்லாருக்குமே இந்த சுகர் பிரஷர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப நேரம் பேசிட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரையும் பேச வச்சா ஒவ்வொருத்தரும் அவங்களோட அனுபவத்தை சொன்னாங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். எல்லாருமே தமிழ்நாடு மட்டும் இல்ல, பெங்களூர், பாண்டிச்சேரி, கர்நாடகா அப்படிலாம் வந்திருக்கீங்க. சென்னை, தருமபுரி, சேலம், ரொம்ப தூரத்துல இருந்து ராமநாடு எல்லாம் வந்திருக்கீங்க. அதனால சீக்கிரம் நம்ம மீட்டிங் முடிக்கணும். அதனால ஒவ்வொருத்தருமே மனசுல என்ன நினைச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தரா மேடையில சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் நமக்கு 2 நாள் கூட பத்தாது. ஸோ நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைன்றது நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லிடுறேன். அதையும் தாண்டி சில விஷயம் மட்டும் உங்களுக்கு டவுட் இருக்கும். அது மட்டும் ஷார்ட்டா ஒரு யாராவது குறிப்பிட்ட ஆட்கள் பேசிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். இப்ப என்னன்னா, இப்ப எல்லாருமே பணம் கட்டியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க, கஷ்டப்படுறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மருந்துக்கு வழி இல்லை, கேன்சர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், டேப்லெட்ஸ் வாங்க முடியல. இது மாதிரி எல்லா பிரச்சனையும் தினமும் என்கிட்ட பேசுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர் 100 பேர் பேசுறாங்க. இங்க இருக்கிற எல்லாரும் அதான் குழந்தைகளுக்காக கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை போட்டுட்டு அவங்க கல்யாணத்துக்கு யூஸ் ஆகும், பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த ரிட்டையர் பெனிஃபிட் எல்லாம் அப்படியே மொத்தமா கட்டிட்டு அதை வாங்கி மாசம் மாசம் சாப்பிடலாம். இந்த வட்டி தான் வந்து சாப்பாட்டுக்கு வேலை வேற பணம் இல்லாதவங்களுக்கு, பிரைவேட்ல வேலை பார்த்தவங்களுக்கு, பென்ஷன் இல்லாதவங்களுக்கு எல்லாம் அது மாதிரி எல்லாரும் பணத்தை கட்டிட்டு இப்ப அது வழி இல்லாம இருக்கிறீங்க. இதுதான் நம்மளோட பிரச்சனை. அது போக என்னன்னா
பிரின்சிபல் அமௌண்ட், அப்புறம் மெச்சூரிட்டி அமௌண்ட், அப்புறம் ஒரு சிலருக்கு இப்ப கூட மெச்சூரிட்டி ஆகாத பலன் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு என்ன தீர்வு? அப்புறம் ஒருத்தர் பேர்ல பலன் இருக்குது, இன்னொருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு, அப்புறம் மெச்சூரிட்டி ஆயிருக்குது, மெச்சூரிட்டி ஆனது அவங்க வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் 3 மாசத்துக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும், ஆனா அதுக்குள்ள கம்பெனி மூடிட்டாங்க. இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு வந்து சட்டப்படி போனால் நீதிமன்றத்தின் மூலமா போலீஸ் மூலமா கேஸ் எடுத்து நம்ம நடத்தணும்னா இது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தருமே அவங்க பிரச்சனை நிரூபிக்கணும். என் மனதில் அவங்க பேர்ல இருக்கு, எனக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகல, அப்ப மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு என்ன கொடுப்பாங்க? நம்மளோட கேள்வி என்னன்னா, மெச்சூரிட்டி பணம் கிடைக்குமா, அசல் பணம் கிடைக்குமா, நம்ம வாங்கினதை கழிச்சுட்டு கொடுப்பாங்களா, வாங்கினதை கழிக்காம கொடுப்பாங்களா, அப்புறம் வந்து இன்கம் டாக்ஸ் வருமா? இது எல்லாமே சட்டப்படியான வழியில நம்ம நடவடிக்கை எடுக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நீதிமன்ற தீர்வு சொல்லணும். அப்ப ஒவ்வொரு கேள்விக்கும் நீதிமன்ற தீர்வு சொல்லணும்ன்றப்ப அது நீண்ட காலம் ஆகும். ஏற்கனவே நம்ம உயர் நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தப்ப 550 கேஸ் பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 550 கேஸுமே இது மாதிரி கொஸ்டின்லாம் வச்சு நிறுவனத்திற்கும் அந்த முதலீட்டாளர்களுக்கும் தொடர்பே இல்லை. அப்ப எல்லா பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ராகா ஆகட்டும், ஐஎம்எஸ் ஆகட்டும், ஆலயம், கிஜா எல்லாமே சங்கம் இருக்குது. ஆனா அந்த சங்கத்திற்கும் அந்த முதலாளிகளுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. அதனால அது எல்லாமே கோர்ட்டே போலீஸ் நீண்ட நாட்களாக இருக்குது. நமக்கு சொன்னவங்க எல்லாம் 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகுனாங்க. அது கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்றேன், 3 to 6 மாசத்துல உங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்கும். அதுக்கு என்னன்னா, அந்த நிறுவனம் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா வந்திருக்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு அந்த நிறுவனத்தோட எம்டி அவர் பாலசுப்ரமணியம் வந்து ஒரு 3 ரவுண்ட் பேசியிருக்கிறார். அந்த தேனி சங்கத்துக்காரங்க 4 நிர்வாகிகள், நானு, அப்புறம் அவங்க நிறுவனத்தின் வக்கீல், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 4 ரவுண்ட் பேசிட்டு நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம், அதுபடி நாங்க எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பாலசுப்ரமணியம் அவர் சொல்லிட்டு போனது. அப்ப நம்ம தனியா வந்து இவங்களுக்கு மட்டும் ஒரு முடிவு வந்து கொண்டு போக முடியாது. ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஒரு முடிவு வந்தாலும் அந்த வழக்கு முடிவு போடும். அதுக்காக நம்ம எல்லாரையும் கூட்டி இருக்கிறோம். இதுல என்ன மாதிரி வேணும்ன்றது நீங்க ஒரு சிலர் மட்டும் உங்க கருத்துக்களை வந்து தெரிவிங்க. இப்ப இந்த ஆலோசனை கூட்டம் தான். இன்னொரு குரூப்ல வந்து ஒருத்தர் பேசியிருந்தாரு, இன்னைக்கு மீட்டிங் போட்டாங்க, கேஸ வாபஸ் வாங்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாரு. எந்த வழக்கும் வாபஸ் வாங்க போறது இல்லை. உங்களுக்கு எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் கேஸ் வாபஸ் ஆகும்.